சேயுடையார் வீட்டில் செழித்து வளரும் செந்தமிழே, நேய கலவி மயக்கத்தில் நெஞ்சுருக மாய விழிக்காரி வண்ண கனி இதழில் முத்தமிடும் போது மூழ்கி தன்னை மறந்து சத்தமிடும் போது சங்கொலிக்கும் என் தமிழே, சித்தத்தில் உன்னை இருத்தி வைக்கின்றேன். என் முதல் வணக்கம் உனக்கு. வாழ்க வாணியம்பாடி தமிழ் மன்றம். ரொம்ப நாளாகிடுச்சு, மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். உங்கள் அன்பிற்கு இந்த மன்றத்தினுடைய செயலர் பொருளர் அன்பு அண்ணன்மார்கள் அத்தனை பேருக்கும், மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், நெறியாளர்கள் அத்தனை பேருக்கும், இந்த மாமன்றத்திலே ஒரு கொற்றவையை போல் அமர்ந்து கொண்டு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கின்ற பிரியத்திற்குரிய அக்கா சகோதரி அவர்களுக்கும், பேராசிரியர் அவர்களுக்கும், என் அணியினருக்கும், காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், எதிர் அணியினருக்கும், வந்திருக்கின்ற சுவைஞர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் தலைப்பை அணுகவில்லை என்ற காரணத்திற்காக தலைப்பை பற்றிய ஒரு புரிதலை நீங்களாவது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. காலத்தை வென்று நிற்கிறது என்றால் பல இடர்பாடுகளை கடந்து வந்திருக்கிறது என்று பொருள். காலத்தை வென்று நிற்கிறது என்றால் அது கரைக்க முடியாத ஒரு கல் தூணாய் நின்று இருக்கிறது என்று பொருள். அது ஆற்றுக்குள் இறங்கி இருக்கின்ற மண்குதிரை அல்ல என்பதை உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். அது நாகரிகத்தினுடைய தொன்மையை தனக்குள் புதைத்திருக்கின்றது. இந்த தமிழ் இலக்கியங்கள் ஒவ்வொன்றும். நல்ல தமிழாசிரியராக இருப்பாருன்னு நினைச்சேன். நல்ல தமிழாசிரியர் விருது வாங்கின தமிழ் திருமார் வந்திருக்கிறாங்க. பொல்லாத ஆசிரியர்கள் மத்தியில் அவர் ஒரு நல்ல ஆசிரியர் வாங்கியிருக்கிறார். பிரியத்திற்குரியவர்களே, ஒரு செய்தியோடு நான் துவங்குகிறேன். ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானுடவியலை ஆராய்வு செய்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர், உலக அளவிலே பிரபலமானவர், மார்கரெட் மியாட் என்பவர். அவரிடத்துல ஒரு கேள்வி அவங்க மாணவன் கேட்கிறான். இந்த மானுடவியலினுடைய வரலாறுகளை எப்படியெல்லாம் தோண்டி 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 பார்க்குறீங்களேம்மா, வாட் இஸ் த சைன் ஆஃப் சிவிலைசேஷன் என்கிற கேள்வியை வைக்கிறான். நாகரிகத்தினுடைய அடையாளம் என்ன? மாணவன் எதிர்பார்த்தது என்னன்னா, இவர் என்ன சொல்லுவாங்க தன்னுடைய பேராசிரியர், மிக நெகிழ்ந்து போன ஒரு மண்பானை, பூர்வ காலங்களை எல்லாம் தொடர்ந்து அல்லது இந்த பூமியிலே தன்னுடைய இருப்பை காட்டிக்கொண்டு இருக்கின்ற ஏதோ ஒரு உலோகமாக இருக்க வேண்டும், அல்லது களிமண்ணினால் செய்யப்பட்டிருக்கின்ற ஏதோ சமையல் பொருட்கள் என்று மனிதர்கள் உபயோகித்த பொருட்களை பற்றிய செய்திகளை தான் அவங்க வைப்பாங்கன்னு நினைச்சான். புரியுதுங்களா? தொன்மத்திலே ஆதி குடிகளாக அப்ஆரிஜினல்ஸ் இருக்காங்க, பிறகு பூர்வ குடிகள் பயன்படுத்திய நாகரிக வாழ்க்கையினுடைய எச்சங்கள் இருக்குன்னு அந்த மாணவன் கேட்குறான். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஃபீமுர் அப்படின்னாங்க. நான் அசந்து போன ஒரு செய்தி அம்மா. தொடை எலும்பு, ஃபீமர் ஹெட்னா இது பந்து கிண்ண மூட்டு, நீளமாய் இருக்கின்ற தை போன் இருக்கு பாருங்க, தொடை எலும்பு தான். அதுதான் சைன் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகத்தினுடைய தொன்மை. அதை கண்டெடுத்த போது நான் பிரமித்து விட்டேன் மாணவனே என்னங்களாம். ஏன்? அது உடைக்கப்பட்டிருந்தது, மறுபடியும் இணைக்கப்பட்டு சுகப்படுத்தப்பட்டிருந்ததுன்றாங்க. இட் வாஸ் broken and healed அப்படின்னு எழுதுறாங்க அந்த அம்மா. இதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்றாங்க. கிங்டம் ஆஃப் அனிமல், மனித இடத்தை விட்டு விட்டு மிருகங்களுடைய வாழ்க்கை அமைப்புக்குள் போய் பாருங்க. ஒரு மிருகம் தன்னுடைய தொடை எலும்பை விழுந்து விட்டால் வேட்டையாட போகாது, நீர் குடிக்க போகாது, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு ஒரு டேஞ்சர் ஆபத்து வருகிறது என்றால் அதனால் ஓட முடியாது. அதை மற்ற மிருகங்கள் கவனித்துக் கொள்ளாது. கொலைவெறியோடு வருகின்ற மிருகங்கள் அதை இரையாக சாப்பிட்டு விட்டு போயிடும். எனவே தை போன், தொடை எலும்பு உடைதல் என்பது மரணத்திற்கு சமம். இங்கே நான் ஒரு மனித எலும்பை பார்க்கிறேன். அது உடைக்கப்பட்டு குணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்ட பல நூறாண்டுகளை கடந்த எலும்பு. அப்படி என்றால் மை டியர் ஸ்டூடெண்ட் என்று தொடர்கிறார்கள் அந்த அம்மா, இந்த நபரை யாரோ தூக்கி கொண்டு போய் காப்பாற்றி இருக்க வேண்டும். இந்த நபருக்கு யாராவது உணவு கொடுத்திருக்க வேண்டும், அந்த காயங்களை கட்டி இருக்க வேண்டும், அவனை கவனித்திருக்க வேண்டும். அவன் காயம் சுகமடையும் வரைக்கும் அவனோடையே இருந்து தன்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய பகுதிகளை வைத்து ஒரு சேவையும் உதவியும் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்தவன் தான்
இந்த நகரத்தில் சைன் ஆஃப் சிவிலைசேஷன். தமிழ் தொல் இலக்கியங்கள் சொல்லுகின்ற செய்தி இதுதான். நற்றினை படிக்காமல் எப்படி ஒரு தமிழாசிரியராக வந்துட்டீங்க? இதை விடவும் எவ்வளோ நகைச்சுவை நாங்கள் பார்த்துருக்கோம். சமூக ஊடகத்தில் இருக்கோம் இல்லையா? அருமையான காலத்துக்கேற்ற நகைச்சுவை சொல்கிறாரு. அதை பற்றி குரல் அரங்கத்திற்குள் அப்படி தான் விவாதத்துக்கு வைப்போம் நாங்கள். புரியுதுங்களா? நற்றினையும் குறுந்தொகையும் 10 பாட்டை நான் ஆங்கிலத்துறை பேராசிரியரம்மா உங்களுடைய கனிவான கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் பேசலாம். என்ன எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நம்ம நடுவர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்களோன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நினச்சதை பேசலாம். சரி. அப்போ இந்த தொன்மை நாகரிகத்தை உதவி என்கின்ற பகுதியில் அந்த குறுந்தொகையில் வருகின்ற நற்றினை பாடல்களை படித்து பாருங்க. வீட்டில் விதைக்கு வச்சிருந்த தேனை தான் இருக்கான். விதை நெல்லுன்றோம் பாருங்க. எந்த காலகட்டத்திலும் விதை நெல்லை வெளியே விட பண்ணுறாங்க. விதை திணையை ஒருவன் விருந்தினர் வந்திருக்கிறான் என்பதற்காக உரலில் குற்றி சோறு போடுற கதை அங்கே தான் வருது. திடீரென்று வந்துட்டான் விருந்தினர். வீட்டில் பிள்ளைகளுக்கே சோறு போட வழி இல்லை. ஓடி போய் கடனே வாங்காதவன் போய் வரகரிசியை வாங்கி கொண்டு வந்தான் என்று குறுந்தொகை பாடல்கள் மொத்தத்தையும் படிச்சுட்டு தான் சொல்கிறோம். அதை காட்டிலும் எதற்காகவும் தன் தலையை அடமானம் வைச்சா கூட தன் வாளை எவனும் அடமானம் வைக்க மாட்டான். வீரத்தில் வென்ற வாளை அடமானம் வைத்து விட்டு விருந்தோம்பலை காட்டுகின்ற நிகழ்ச்சி. மருதத்தினை அத்தனையும் பரத்தை ஒழுத்தந்தான். இவர் நல்ல ஆடைகளையும் ஆபரணங்களையும் போட்டுட்டு வேகமாக போகிற ஒரு தேரில் ஏறிட்டு பரத்தையர் வீட்டுக்கு போவாராம் ஹீரோ. அதை தலைவியும் தோழியும் பார்த்துக்கிட்டே வர இருப்பாங்களாம். அதை மகிழ்ச்சியாக எப்படி படிக்க முடியும்னு எனக்கு தெரியல. போயிட்டு திரும்பி வந்துட்டு ஊடலுக்கு வருவாங்களாம். அப்போ வாயிலே அவங்க நிறுத்திடுவாங்க. தோழி இருந்துச்சு எனக்கு பார்க்க முடிய மாட்டேன், உள்ளே விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கூட அந்த அம்மா விட்டுருதான்ப்பா உள்ள. ஏன்னா அவர்கள் இல்லை என்றால் நான் விருந்தோம்பலை நடத்த முடியாது. நான் விருந்தோம்பலை நடத்துவதற்கு என் புருஷன் வீட்டில் இருக்கணும். அதற்காக நான் ஊடலை கூட துறந்தேன் என்று உதவுகிற மனப்பான்மை சுற்றந்தழால் தூக்கி எடுத்து பிறன் என்றும் பார்க்காமல் பிரிதி நோய் தன்னோயை போல் பார்க்கின்ற உணர்வு என்பதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள் வாயிலாக நின்றதினால்தான் பண்பாட்டினுடைய விழுமியங்களிலே 12 மணி என்ன 2 மணி தாண்டினாலும் தமிழ் இங்கே நின்று கொண்டிருக்கும். நீங்கள் இருப்பீங்க. புரியுதுங்களா? இது சுவைத்து மகிழ்ந்து போடுவதற்கு இது ஒன்றும் பபுள் கம் கிடையாது. நீங்கள் வாயில் மென்று துப்பிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் வெத்தலை பக்க கிடையாது. ஒரு சின்ன சின்ன சுவைகளை நாக்கு கடையிலே மாத்திரம் வைத்து விட்டு ஒரு போதையோ கிளர்ச்சியோ வந்த பிறகு துப்பி விட்டு அடுத்த வேலையை பார்ப்பதற்கு இலக்கியங்களை ஒப்புமையாக தயவு செய்து உபயோகிக்காதீர்கள். இந்த அகத்திணை புறத்திணையில் விட அம்மா நீங்கள் பாருங்கள், பொதுவியல் திணைன்னு ஒன்று வைக்கிறாங்க புறத்திணையிலேயே. அந்த 9 திணைகளை தாண்டி இந்த பொதுவியல் திணை வருது. அது அறத்தினையும் அறம் பாருகின்ற கூறுகளையும் சொல்லும். ஒரு பகுதியில் நெகிழ்ந்தேன். நம்ம வீரத்தை பற்றி பாடினால் வாகைன்னு சொல்கிறோம். வாகை மலர் சூடுறது வீரனுக்காக கொடுக்குறோம். எவன் வீரன்? விழுப்புண் ஏற்று புறமுதுகு காட்டாமல் எவன் போகிறானோ அவன் எல்லாம் வீரன் தான். அவனுக்கு வாகை சூடுறோம். ஆனால் ஜெயிச்சுட்டு வந்தான் அல்லது நெஞ்சில் புண்ணோட வந்திருக்கானா அவனுக்கு வாகை சுடுவது இயல்பு. ஆனால் தோற்ற பகுதி இருக்கு பாருங்க. பகைவர் இடத்துல ஒருத்தன் தோற்றுருக்கான், அவனிலும் எவன் சிறப்பான முறையிலே போராடி தோற்றானோ அவனுக்கும் தூக்கி வச்சு வாகையிலே கொண்டாடி இருக்கிறாங்க நம்ம தமிழ் சமூகம். அதற்கு பேர் தும்பை என்கின்ற திணையை பெய்திருக்கிறார்கள். இது ஒரு பண்பாட்டு விழுமையே இல்லையா? ஜெயிச்சவனுக்கு தான் அவார்டா? நம்மோடு இறுதி வரையிலும் போராடி ஒரு அணுவிலே பின் தோற்று போய் இருக்கின்ற மாற்று அணியை சேர்ந்து வருவனைக்கு பகைவனாக இருந்தாலும் அவனையும் தூக்கி எடுத்து அவனுக்குரிய வாகையை சூடி இருக்கின்றது இந்த தமிழகம், இந்த தமிழ் இலக்கியங்கள். இதைவிடமும் ஒரு பண்பாட்டு விழுமியம் என்ன இருக்க முடியும்? விருந்தோம்பலும் வீரமும் காதலும் அப்படியே படிக்காமே போயிட்டதுனால தான் வீரம் வன்முறை ஆயிடுச்சு, காதல் எல்லாம் பாலியல் வன்முறை ஆயிடுச்சு. ஒரு காதல் இல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியுமா? காதல் காதல் காதல், அது போய் சாதல் சாதல்ன்றார். எதையெல்லாம் படிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக வரும்? எதை படித்து நீங்கள் மகிழ்ச்சி கொண்டீங்கன்னு ஏதாவது 2 சொல்லுங்களேன். குடிமக்கள் காப்பியமாக இருக்கின்ற சிலப்பதிகாரத்திலே அவரது வரைக்கும் அவளிடத்துல இன்பத்தை தூய்த்து விட்டு ஒரு இந்திர விழாவிலே காணல் வரியை இசைத்தால் என்பதற்காக விட்டுட்டு ஓடி போனான் கோவலன். ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறான் தோழிக்கிட்ட. கடிதத்தினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கிறது? இளவேனிற்காலம் வந்துருச்சு என்னுடைய நாயகனே, உயிர்கள் எல்லாம் நெருங்கி உறவாடுற நேரம், அந்த நேரம் சீசனே என்னை ஒரு மாதிரி பண்ணுது. வந்தியா, என்னை வந்து பார்க்க வருகிறாயா? இந்த சந்திரனும் வந்துட்டான், நிலாவும், உறக்கம் வரலை, ஒருவேளை காலையில் வருவான், வந்துவிடு என்று ரொம்ப தயவாக எழுதுறான். வாங்க கூட மாட்டேன்ட்டான் கோவலன். கதை
அடுத்து ஒரு கடிதம். குலமகள் கொடியாகிய கண்ணகியிடம், அவள் விடத்திலிருந்து நீ பிரிந்து வந்ததுக்கு நான் எப்படியா காரணமாக இருக்க முடியும்? உன் அடியை தொட்டு எழுதுகிறேன், கொஞ்சம் பாரு. ஒரு பெண், அவலச்சுவை நிறைந்த மிகச்சிறந்த தமிழ் காப்பி. அதை மகிழ்ச்சியோடு படித்து கடக்க முடியும். என்னால் முடியல, என்னால் மகிழ்ச்சியாக கடக்க முடியாது. இது பண்பாட்டின் விழுமியத்தை தன் பக்கத்திலே வைத்திருக்கின்ற ஒரு காப்பியங்கள். இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையிலே வாழ்ந்த பெண்கள் இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மேலே வந்திருக்கின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். சுகித்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்த பெண்களும் இருக்கின்றார்கள். எதையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதை நீக்கிவிட்டு எதையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதை சேர்த்திருக்கின்ற பெண்கள் வந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் சொல்கின்ற குழலினிது யானினிது பேசும் பொழுதே அந்த அந்த குழந்தையினுடைய மழலை சொற்கள் அப்படியே ஒழுகி தேன் போல் காலில் வர மாதிரி இன்பத்துப்பால் மகிழ்ச்சியை கொடுக்கும். சகோதரர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது மகிழ்ச்சியை கொடுக்குது அவங்களுக்கு. மனித சமத்துவத்தை பேசினா மகிழ்ச்சியா இருப்பீங்களா? இருக்க மாட்டேன்றாங்களே. எப்படி உங்களுக்கு இலக்கிய மகிழ்ச்சியா இருக்கும்? ஆழ படிப்பது கிடையாது. ஒரு வாட்ஸ்அப்பில் இதோட நிறைவு செய்கிறாங்கம்மா, புலன செய்தியில் ஒரு படம் வந்திருந்ததுங்க. அப்பா கீழே நிற்கிறார். ஒரு 3 வயது குழந்தை ஒரு பெரிய குச்சியில் மேலே வச்சுருக்காங்க கழை கூத்தாடிகள். அவர் உள்ளங்கையிலே அந்த கழியை கையில் வச்சுட்டு நிற்கிறார். குழந்தையினுடைய வயிறு அதில் தொங்கிட்டு இருக்கு இப்படியே. அப்புறம் அது நேக்குது. அப்படி நான் பார்க்குறவங்களுக்கு அப்படியே பதைக்குது, உடம்பெல்லாம் அப்படியே உதறுது. அப்போ அந்த பார்க்குற ஒரு மானுடவியலாளர் எழுதுறாரு, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபாதர் அண்ட் மதர், தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமா? பசி. அவ்வளோதான் போடுற பசி. மணிமேகலை காப்பியத்தை படிக்கின்ற பொழுது ஒரு அன்ன லட்சுமியாக நின்று கொண்டு துறவரத்தில் தேறியவளாக தன் மகளை நடத்திய மாதவியின் பாங்கும், இந்த அன்னமிட்டே ஒருவனும் பசித்திருக்க கூடாது என்று வாழ்ந்த ஒரு சமூகம் இருக்கிறதே, அதை சொல்லி தராமல் போனதுனால தான் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன்லாம் நமக்கு வந்திருக்கு. படிக்காததுனால வந்த விளைவு. ஏன் திருந்தலன்னு கேட்காதீங்க, திருந்த நீங்க முற்படலை, புத்தகத்தையே படிக்கல, இலக்கியங்கள் கனமான செய்திகளை கேட்க உங்களுக்கு உங்கள் செவிகளை நீங்கள் அடைத்து வைத்திருந்தீர்கள். இருக்கிறத வெளியே தூக்கி போடுங்க, இருக்கின்ற பண்பாடு மற்றவையெல்லாம் சரியாகி போகும் என்பதை உங்கள் பார்வையில் வைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலை காப்பியத்தினுடைய தொடர்ச்சி தான். எதுவாக இருக்க முடியும்? தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என்கின்ற பாரதியின் வாக்கு என்பது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வருகின்றது. எனவே நாகரிகத்தினுடைய துவக்கம் நம்ம தான், நம்முடைய இலக்கியங்கள் தான். நாகரிகத்தினுடைய தொன்மையை தூக்கி பிடித்தவர்கள் நம்ம தான். நாகரிகம் சொல்லிக் கொடுக்கின்ற மானுட தத்துவத்தினுடைய ஒவ்வொரு அணுக்களும் நம்முடைய ரத்தத்திலே ஊறி இருக்கின்றது. அந்த மானுடவியத்தை எப்படி மாறி போச்சுன்னா, இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்க இல்லம்மா, அவரும் சொன்ன மாதிரி சில சொற்களை ரொம்ப பிழையா நம்ம பயன்படுத்திட்டோம். சிவிலைசேஷன் என்றால் நாகரிகம் தான், மனித நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம், நதிக்கரை நாகரிகம். நதிக்கரையில் மற்றவங்களாம் தொழில் துவச்சிருந்துருக்கலாம், டூயட் பாடியிருக்கலாம். தமிழன் தான் சங்கத்தை வைத்துக்கொண்டு என்ன வளர்த்தான்? இலக்கியத்தை வைத்துக்கொண்டு நாகரிகத்தை வளர்த்தான். போகின்ற இடங்களில் எல்லாம் ஊர்கள் தோறும் பட்டணங்களையும் வீடுகளையும் கிராமங்களையும் கட்டி ஒரு நாகரிக சமூகத்தை அவன் உண்டு பண்ணினான். அந்த வார்த்தையை நம்ம எங்கே தெரியுமா போட்டுட்டோம்? ஃபேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஃபேஷன்னா என்ன போடுறாங்க? நாகரிகமாக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நாகரிகமாக உடுத்திட்டு வாயேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழமையாக வச்சுக்காதன்னு அர்த்தம். ஃபேஷனாக வாங்கலேன். ஃபேஷன்றது ஒரு நிமிடமும் பிரெஞ்சு நாட்டில் இருக்க பாரிஸில் நிகழ்ந்து கொண்டு இருப்பது. அவன் இந்த நிமிடத்தில் எந்த உதட்டு சாயத்தை அறிமுகப்படுத்துகிறானோ அது மும்பைக்கு அடுத்த நிமிடத்தில் அங்கே வந்துடுது. எனவே நவநாகரிக உலகத்திலே கிழிந்த ஆடைகளவோ எதுவோ ஒன்று அறிமுகப்படுத்தக்கூடிய ட்ரெண்ட் செட்டர்லாம் நாகரிகம் கிடையாதுங்க. அது ஃபேஷனை கொண்டு போய் இந்த நாகரிகத்தோடு நீங்கள் இணைக்காதீங்க. இது தொன்று தொட்டு வருகின்ற இந்த மூதாதையர், இந்த பூர்வ குடிகள், நம் நாட்டினுடைய ஒவ்வொன்றும் தகப்பன்மார்கள் முன்பாட்டன்மார்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்ற சங்க இலக்கியங்களின் வழியாக நாம் வாழ்ந்து வந்திருக்கின்ற வாழ்க்கையினுடைய எச்சங்களை பிடித்து கொண்டு இருப்பதனால தான் இவ்வளவுக்கு மீண்டு இருக்கிறோம். இந்த பண்பாட்டு விழுமைகளை பார்த்து தான் வெளிநாட்டவர்கள் அத்தனை பேரும் மிரண்டிருக்காங்க. எல்லாவற்றிலும் கை வைக்க முடிகிறது. இந்த பண்பாட்டு விடுமைகளை பற்றிய எதிர்மறை செய்திகளை யாராவது சொல்ல முடியுதான்னு பாருங்க. எந்த நாட்டிலாவது கையை வைக்க முடியுமா? இந்த பண்பாட்டினுடைய விழுமியங்களை பார்த்து ஸ்லாகித்து இந்த நாட்டிலே வந்து பெண் கொடுக்குறோம். ஒன்றும் வேணாம், பையனை எங்கேயே அனுப்புகிறாங்க. என் மகன் கூட வந்திருக்கான், ஐடி படித்தவன். எந்த நாட்டுக்கு வேணாலும் அனுப்புகிறாங்க. போய் திரைக்கடல் ஓரியும் திரவியம் தேடு, சம்பாதிச்சுட்டு வா,
எந்தெந்த ஊர் இருக்கோ அங்கெல்லாம் போப்பா, போயிட்டு வா. ஆனால் பொண்ணு பார்க்கணுன்னா மாத்திரம் திருமணம் வந்தா நம்ம ஊரில் பார், நம்ம ஊரில் பார், போகிற இடத்துல கல்யாணம் பண்ணிடாதப்பா. நான் தவறாக சொல்லவில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற கோட்பாட்டிலே வளர்ந்திருக்கின்றவர்களுக்கு, என்கின்ற பரந்த மனப்பான்மை உள்ளவர்களுக்கு இது புது செய்தி அல்ல. என் மருமகளே வேறு, யாதும் ஊரே யாதும் கேட்கவில்லை தான் என்னோட மூத்த மகனோடு, என்னுடைய மருமகள். புரியுதுங்களா? ஆனால் தனக்கென்று வருகின்ற பொழுது இந்த பண்பாட்டிற்குள் ஊறி இருக்கின்றவள், இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாள், அதன் விழுமியங்களில் இருக்கின்றவள், எந்த துயரங்களையும் தன் கைவசத்தில் எப்படி சகைப்பாள், நடத்துவாள்ன்ற ஒரு எண்ணம் தான். ஒரு நிறைவு செய்தி அம்மா, இதை நிறைவு செய்கின்றேன். நிலையாமையை உணர்த்துவதும் சங்க இலக்கியம் தான். மகிழ்ச்சியான வாழ்க்கை, உதவி செய்கிறது, சுற்றந்தழால், வீரம், காதல் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டு போகுது. வாழ்க்கை நிலையல்லாது என்பது இலக்கியங்கள் வழியாக தான் படுக்கிறோம். இந்த துருக்கியில் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்கின்ற பொழுது அந்த வாட்ஸ்அப்பில் ஒன்றை பார்த்துட்டு எத்தனை நாள் தூக்கமே வரலைங்க. கட்டடம் இடிதெல்லாம் பெருசு, கட்டுபவை, கையினால் கட்டப்படுபவை எதுவுமே இடிந்து தான் போகும். மனசில் கட்டுறது மாத்திரம்தான் நிற்கும். செங்கலுக்கும் கல்லுக்கும் உத்தரவாதம் கிடையாது இந்த காலகட்டத்தில், இல்லை எந்த காலகட்டத்திலையுமே. மனதினால் கட்டப்படுகின்ற உணர்வு புனையல்கள் மாத்திரம்தான் நிற்கும். புரியுதுங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர், 70 வயது, படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில் இவ்வளோ ரொட்டி துண்டு அடுக்கியிருக்காரு, ஒன்று ஒன்று இவ்வளோ பெருசு. எப்படி கையில் வச்சுட்டே நிற்கிறார், கண்ணு முழுக்க தண்ணி. 33 கட்டடங்களுக்கு சொந்தக்காரன். சென்னையில் ஒரே ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். இஷ்டத்துக்கு விலை. அதுவே நெய்தல் பூமி, கடல் சார்ந்த பகுதி. பூமியை தோண்டி 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 மேலேயே வண்டி ஓடாத கீழேயே ஓடுன்னு வைக்கிறோம். அவர் சொல்லுகிறார் 33 கட்டடங்கள்னா 33 அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஓனர். இன்னைக்கு வரிசையில் நின்று ரொட்டி தொண்டு வாங்குறாராம். ஆங்கில நாளிதழில் எழுதியிருக்கின்றார்கள், த டெட்டரேஷன் டைம், மேலிருந்து அவர் கீழே இறங்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம் 17 செகண்ட்ஸ் என்று போடுறான். 17 வினாடிகளிலே 33 கட்டடங்களுக்கு ஓனராக இருந்தவர் வரிசையில் ரொட்டி துண்டில் நிற்கிறார். எதுவும் நிலையாண்மை அல்ல. அன்பு செய், வருகின்றவனை நேசித்துக்கொள், தீதும் நன்றும் பிறதர வாழ. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் போகின்றீரோ, பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்த பொம்பளையும் எப்படி அந்த பெண்ணு கேட்டுட்டு தானே பண்ணியிருக்காங்க. மருதத்தினி மொத்தம் படித்து பாருங்கள் நீங்கள். இல்லை எல்லா சூழல்களிலும் எல்லா இலக்கியங்களும் உண்டு பார்த்துட்டோம். பாஞ்சாலி சபதத்தில் பார்க்குறீங்களே, மகிழ்ச்சியாக படிப்பீங்களா நீங்கள்? நெட்டை மரங்களென பொட்டை புலம்பல் நிற்கிறாங்க. ஒரு பெண்ணை இழுத்துட்டு வரும்போது அதை மகிழ்ச்சியாக அந்த இலக்கியத்தை படிக்க முடியுமா? ரௌத்திரம் வராதா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆங்கில பேராசிரியை தமிழ் பேசும்போது ஒரு அழகாக இருக்கு. ஒரு நிறுத்தி நிதானமாக, பதற்றம் இல்லாமல் பதற்றமான செய்திகளை சொன்னது தான் சிறப்பு. ரொம்ப அருமையாக பேசினாங்க. நிரம்ப தெரியாத செய்திகளை எல்லாம் உங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளும். இந்த மன்றம் உங்களை மனதார பாராட்டுகிறது. மீண்டும் ஒரு முறை நான் இலக்கிய பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், படிக்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை மகிழ்ச்சியாக இருந்ததா இல்லை நிகழ்ச்சி அடைந்ததா என்பது மட்டுமல்ல இங்கே கேள்வி. நிரம்பி ததும்பி வழிவது எதாக இருக்கிறது, அதுதான் இதனுடைய சூட்சமம். மொத்தத்தில் இலக்கியம் படிக்கின்ற போது மகிழ்ச்சி விஞ்சி நிற்கிறதா, இல்லை என்று சொன்னால் பண்பாடு விஞ்சி நிற்கிறதா? எதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இங்கே கேள்வி அல்ல. கொடுக்க வேண்டிய கடமை எது என்றுதான் கேள்வி. ஒரு விஷயத்தை நாம சொல்றோம், அதை கேட்பவர்களும் உண்டு, அதை தூக்கி எறிந்து விட்டு செல்பவர்களும் உண்டு. ஆனால் இலக்கியம் தன் கடமையை எவ்வாறு செய்கிறது, இலக்கியம் தன் கடமையை எவ்வாறு நிறைவேற்றுகிறது, அதை மையமாக வைத்து இந்த பேச்சு தொடரும் என்று நான் தொடர்ந்து நம்புகிறேன்.